வெல்கம் டு கேஎஸ்சி சேனல். பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நாம் ஒரு 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துகிட்டு சைடில் கட் பண்ணிவிட்டு பிரெட்டு துண்டுங்களை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைஸுங்களை அதில் போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ பொரிக்கும் போது பிரெட் ஸ்லைஸை 2 பக்கமும் திருப்பி பொரிக்கணும். நம்ம தீயாமல் அதை பார்த்துக்கணும். தீஞ்சிட்டா பிரெட் அல்வா கசப்பு தன்மை வந்துடும். ஸோ இந்த லெவலில் நம்ம பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கப்பில் சர்க்கரை எடுத்து அதே கடாயில் போட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சுகர் நல்லா கரைகிற அளவுக்கு அதை கலக்கி விடலாம். நம்ம பொரித்து வச்சுருக்கிற பிரெட் துண்டுங்களை அந்த சர்க்கரை பாகில் ஊறுற அளவுக்கு போட்டு நல்லா கலக்கி விடணும். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதாவது அந்த பிரெட் பீசஸ்லாம் நல்லா தூள் ஆகிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த லெவலில் நாம் முந்திரி பருப்பை நல்லா ஃப்ரை பண்ணி அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெட்டு வேற ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம பாய் வீட்டில் கல்யாணத்தில் பிரியாணிக்கு கூட ஒரு ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னா 99% இந்த பிரெட் அல்வாவை தான் வைப்பாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷத்தில் நாம் வீட்லேயே இந்த பிரெட் அல்வாவை ஈஸியாக பண்ணிடலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.